கடந்த 5 வருடங்கள் அந்த கட்சியிடம் தான் அந்த ஆட்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. மக்கள் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஜென்சி பசங்களை நம்ம கவர் பண்ணணும். எல்லா அமைச்சர்களும், செய்தி தொடர்பாளர்களும், அண்டாக்களும் இன்ஸ்டாகிராம்ல உடனடியாக அக்கௌண்ட் தொடங்குங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு ஒரு பெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திமுகவினுடைய போராட்டமான நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தான். நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது அவங்க செய்யறது தப்பே கிடையாது. அவங்களுக்கு அது பிடிக்கல, அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா கடந்த 5 வருடங்கள் உங்களுடைய ஆட்சி தான். உங்க ஆட்சி முடிஞ்சு புதிய ஆட்சி பதவியேற்று 4 தினங்கள் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி நீட்டை நீங்க எதிர்ப்பீங்களா இல்லையா, நீட்டை உடனடியா ரத்து பண்ணுங்க, நீட்டை காலி பண்ணுங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களே நீட்டை இப்பவே விலக்கிடுங்க. இல்ல எனக்கு புரியல, நீங்க முதல் கையெழுத்தே நீட்டு விலக்கு அப்படின்னு சொன்னீங்களே, மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டு 5 வருஷம் உங்களை அப்படியே ராஜகோபுரத்தில் வச்சிருந்தாங்களே, இப்போ அதே மக்களை சொம்பையா நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு நீட் எதிர்ப்பு வாங்க போராட்டலாம் வந்துருங்க, எல்லாரும் போராட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பை கொடுத்துட்டு இருக்கீங்களே, மக்களை பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ நாளைய போராட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் விட்டுறேன். ஏன்னா இதை யார் ரொம்ப பெரிய அளவில் ஈகோ கிளாஷாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஜென்சி பசங்க ரொம்ப பெரிய அளவில் ஈகோ கிளாஷாக எடுத்துக்கிட்டாங்க. ஜென்சி பசங்க கிட்ட, பசங்கன்னா பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இவங்க கிட்ட ஒரு ஈகோ நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈகோக்கு டபுளாக அவங்க திருப்பி அடிப்பாங்க. அப்படி எப்படி அடிப்பாங்கன்னா, 5 வருஷம் உன்னை நம்பிதாயா நான் நீட்டு படிக்காமல் இருந்தேன், 5 வருஷம் ஆட்சியை நம்பிதாயா நான் இப்படிலாம் கெட்டு போயிட்டேன், 5 வருஷம் நீ கொடுத்த வாக்குறுதினால தாயா நான் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீம்ஸாக போடுவாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவாங்க, ஏகப்பட்ட பிளாக்ல சொல்லுவாங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து பேசுவாங்க, ஸ்பேஸ் போட்டு ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு பேசுவாங்க, த்ரெட்ல எழுதுவாங்க, இப்படின்னு சொல்லி எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் திமுகக்கு கெட்ட பேர் தான் உருவாக்கும். யார் இந்த மாதிரியான ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது ஆழமான அரசியல்